இந்த காலகட்டத்தில் மருத்துவமனை செல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மாத்திரை மருந்து சாப்பிடுவது சாதாரணமாகவே இருக்குது. நம்ம உடலில் தோன்றும் புது புது நோய்களுக்கு நம்மளுக்கு உடல்லையே அதற்கான தடுப்பு மருந்து இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் தாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெம் செல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டெம் செல்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பிறக்கும் குழந்தையின் தொப்புள் கொடியில் இருக்கும் செல் தாங்க. இது மனிதருக்கு மட்டும் இல்லை, பிறக்கும் அனைத்து உயிரினங்களும் தொப்புள் கொடியிலையுமே இந்த செல் இருக்குது. பழங்காலத்தில் இந்த ஸ்டெம் செல்ஸை நம்ம முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தினாங்கன்னு தெரியுமா? ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த தொப்புள் கொடியை அறுத்தெடுத்து அதை 2-3 நாட்கள் நிழலில் உலர்த்தி பின் அந்த தொப்புள் கொடியை பொடி பண்ணி வச்சு அந்த குழந்தையை தாயத்து கட்டி விடுவாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் குழந்தைகள் வெளியில் விளையாட போகும்போது பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் கடித்து விட்டால் அந்த தாயத்தில் உள்ள பொடியை தண்ணியில் கலந்து கொடுத்துருவாங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விஷத்தால் இறந்த செல்களும் டேமேஜான செல்களும் மீண்டும் புதிதாக உருவாகி விடுங்க. ஒரு குழந்தை எப்படி கருவிலிருந்து தோன்றும் போது அது செல்லாம் புதுசாக இருக்கோ, அந்த மாதிரியே இந்த ஸ்டெம் செல்லை சாப்பிட்ட உடனே குழந்தைகள் இறந்த செல் எல்லாமே மீண்டும் புதிய செல்லாக மாறிவிடுங்க. குணப்படுத்த முடியாத என கூறப்படும் புற்றுநோய், சர்க்கரை வியாதி போன்ற நோய்களையும் இந்த ஸ்டெம் செல்ஸ் மூலம் குணப்படுத்தலாங்க. சர்க்கரை வியாதி உள்ள ஒருவருக்கு அவருடைய ஸ்டெம் செல்லை கணையத்தில் செலுத்துவதன் மூலம் நிரந்தர இன்சுலின் உற்பத்தி செய்ய முடியுங்க. கலிஃபோர்னியாவில் ஒரு விபத்தில் ஒருவருக்கு அவருடைய பார்வை முற்றிலும் பறிபோனது. பின் அவருடைய ஸ்டெம் செல்லை எடுத்து விழித்திரையில் செலுத்தி சிகிச்சை செய்தவுடன் மீண்டும் அவருக்கு பார்வை கிடைத்து விட்டது. ஸ்டெம் செல்ஸ் மூலம் நம் உடலில் உள்ள அனைத்து பாகத்திலுமே இறந்த மற்றும் டேமேஜான செல்களை சரி செய்து கொள்ளலாம்ங்க. பிளட்டை சேவ் பண்ணுற பிளட் பேங்க் மாதிரியே ஸ்டெம் செல்லையும் சேமித்து வைக்கிற ஸ்டெம் செல்ஸ் பேங்குன்னு இன்றைக்கி அனைத்து மருத்துவமனையிலையுமே இந்த வசதி இருக்குது. ஒரு குழந்தையின் ஸ்டெம் செல்ஸ் அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் குழந்தையின் சகோதரர்கள் மற்றும் குழந்தையின் தாய் தந்தைன்னு அந்த குடும்பத்துக்கே பயன்படுங்க. உங்கள் குழந்தையின் ஸ்டெம் செல்ஸை இப்போ நீங்கள் சேமித்து வைக்காமல் விட்டீங்கன்னா அது கோடி ரூபாய் கிடைத்தாலும் உங்களுக்கு கிடைக்காதுங்க. வரும் காலகட்டத்தில் ஸ்டெம் செல்ஸை சேமித்து வைக்கிற விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்பட வேண்டும்னா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.